தேவையற்ற மற்றும் பழைய பொருட்களை சரியான முறையில் அப்புறப்படுத்தி சென்னையை தூய்மையாக வைத்திருக்கும் புதிய சேவையை சென்னை மாநகராட்சி அறிமுகப்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கிட கேட்கலாம். ராமச்சந்திரன், வணக்கம். இப்ப இந்த மாதிரியான சேகரித்த பொருட்களை கொடுக்கறதுக்கு என்னென்ன வழிவகை செய்யப்பட்டிருக்கு, நிலவரம் என்ன? வணக்கம். பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் உள்ள மரச்சாமான்கள், சோஃபா, படுக்கைகள் மற்றும் துணிகள், பழைய மின்னணு பொருட்களை ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெறப்படும் என்றும் சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. அந்த அறிவிப்பானது இன்று முதல் நடைமுறைக்கு கொண்டு வரப்படுவதாக செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக சென்னையில் ஒவ்வொரு வாரந்தோறும் சனிக்கிழமை இந்த பழைய பொருட்களை, குறிப்பாக சென்னை மற்றும் புறநகரில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் தேங்கி கிடக்கக்கூடிய, பயன்படுத்த முடியாத அல்லது தேவையற்ற பழைய பொருட்களை சேகரிப்பதற்காக இந்த முறை கொண்டு வரப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அவர்கள் பொதுமக்களிடம் மூலமாக அந்த புகார்களை பெறப்பட்டு அதன் அடிப்படையில் தூய்மை பணியாளர்கள் நேரடியாக அவரது இல்லத்துக்கு சென்று பயன்படுத்த முடியாத சோஃபா, கட்டில் உள்ளிட்ட பழைய மரச்சாமான்களை பெறப்பட்டு தூய்மை பணியாளர்கள் அவர்கள் வாகனம் மூலமாக ஓரிடத்துக்கு கொண்டு வரப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டு வருகிறது. சென்னையில் இருக்கக்கூடிய 15 மண்டலங்களும் இந்த நடைமுறை இங்கே கொண்டு வரப்பட்டுள்ளதாகவே சென்னை மாநகர தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtv@dttv.in.